நான் தான் 25 வயதில் சொல்லுறேன் மேலே போயிட்டேன். முள்ளிவாய்க்கால் மண்ணே வணக்கம் வணக்கம். முள்ளிவாய்க்கால் மண்ணே வணக்கம். நூற்றுள்ள தமிழ் வீரர் மண் புயல் காட்டாய் அடித்தாய். ஆயிரம் எரிமலை கருப்பாய் வெடித்தாய். பள்ளி வீசும் புயல் காட்டாய் அடித்தாய். ஆயிரம் எரிமலை நெருப்பாய் வெடித்தாய். முள்ளிவாய்க்கால் மண்ணே வணக்கம். மூச்சுள்ள தமிழ் வீரர் மண்ணே வணக்கம். நேற்று நீ நின்ற கோலத்தை, நிமிர்ந்து நின்ற தமிழ் ஈழத்தை, நாற்றிசை வையம் மறக்குமா? நாளை வரலாறு மறுக்குமா? நேற்று நீ நின்ற கோலத்தை, நிமிர்ந்து நின்ற தமிழ் ஈழத்தை, நாற்றிசை வையம் மறக்குமா? நாளை வரலாறு மறுக்குமா? புலிகள் படையோடு மக்கள் படையும் துடித்தெழுந்த களம் கண்டோமே. வலிமை கொண்டு கரும் புலிகள் களத்தில் வெடித்து விழ வெறி கொண்டோமே. புலிகள் படையோடு மக்கள் படையும் துடித்தெழுந்த களம் கண்டோமே. வலிமை கொண்டு கரும் புலிகள் களத்தில் வெடித்து விழ வெறி கொண்டோமே. தீரம் நீ நிலை நாட்டினாய்,
முழங்கு கடலாய் நீ கொதித்தாய், 30 நாட்டை நீ எதிர்த்தாய், இலங்கு நொறுக்கி நீ எழுந்தாய், விண்ணின் இடிபோல் நீ விழும் உடையும் பார். எங்கள் தமிழினம் ஈழ தமிழினம் நாளை விடுதலை அடையும் பார். உன்னால் எழுந்தோம் கொஞ்சம் புறமா சிங்களம் விரைவில் உடையும் பார். எங்கள் தமிழினம் ஈழ தமிழினம் நாளை விடுதலை அடையும் பார். வீரம் உயிரிந்த தமிழர்களுக்கு நடைபெறுகின்ற 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் பொதுக்கூட்டத்திற்கு இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா பழனிருமாறன் அவர்களை தலைமையேற்க முன்மொழியுமாறு அன்பு சகோதரர் வேளச்சேரி மணிமாறன் அவர்களை அழைக்கின்றேன். நான் அதை முன்மொழிகிறேன். தேர்தல் பணி செயலாளர் நா மனோகரன் அவர்கள் வழிமொழிவார்கள். ஐயா பழனிருமாறன் அவர்கள் தலைமை ஏற்பார் என்று முன்மொழிந்த வேளச்சேரி மணிமாறன் அவர்கள் முன்மொழிந்தார். அதை நான் வழிமொழிகிறேன். புத்தகத்தின் விலை 10 ரூபாய் விற்பனைக்கு தயாராக உள்ளது. எங்கள் தோழர்களின் புதைகுழியில் மலர் தூவி பயணிக்கிறோம். கழுத்தில் நஞ்சை கட்டிய புலிகள் களங்கண் அஞ்சியதில்லை. அவர்கள் நிலத்தில் எதிரிகளை வீழ்த்திய நிகழ்வுகள் ஒன்றல்ல இரண்டல்ல எண்ணற்றவை. இந்த இரண்டையும் நம் நெஞ்சில் பதிக்கின்ற வகையிலே சூழலில் வடிவமைக்கப்பட்டு ஒரு புறத்தில் தரணியில் தமிழனுக்கு தன்மான முகவரியை தேடித் தந்த மாவீரர் திலகம் பிரபாகரன் அவர்களினுடைய திருவுருவப் படம், அவர் சுடர் ஏந்துகிற படம். இன்னொரு புறத்தில் ஈழத்தில் முள்ளிவாய்க்காலில், நந்திக்கடல் பகுதியில், கிளிநொச்சியில், மன்னாரில், முல்லைத்தீவில், விசுவமடிவில், அனந்தபுரத்தில் லட்சக்கணக்கிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுக்கு அவர்கள் சிந்திய இரத்த துளிகள் வீண் போகாது என்பதை நினைவூட்ட சூளுரைக்க சுடர் ஏந்துகின்ற வடிவமைப்பு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மேடையின் பின்புலத்தில் இதுவரை கண்ணை மூடிக்கொண்டிருந்த உலகம் ஈழத் தமிழர்களின் துயர வாழ்வின் பக்கம் கண்ணை திறந்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையிலே ஒரு விழிப்படலம். அந்த வெளியை உற்று கவனியுங்கள்.
அந்த விழியின் கண்ணின் கருமணியில் அனைத்து நாடுகள் மன்றத்தினுடைய மனித உரிமை கவுன்சிலினுடைய லட்சணை பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருவணியை உற்று கவனியுங்கள். அதிலே கண்ணீர் துளி ஒன்று உருண்டு வருகிறது. அதன் பின்புலத்தை கவனியுங்கள். ரத்த தடாகத்திலே மிதக்கின்ற தமிழீழம் காட்சி அளிக்கிறது. தமிழர்கள் கொட்டிய குருதி. அதன் பின்புலத்தை கவனியுங்கள். அடர்ந்த கருப்பு வண்ணம் காட்சி அளிக்கிறது. சிங்கள கொடியோரின் ஆதிக்க கரங்களிலே சிக்கியிருக்கக்கூடிய தமிழர் வாழ்வில் இன்னும் கருமையாக சூழ்ந்துவிட்ட ஈருளை நமக்கு சுட்டி காட்டுகிறது. சம்பிரதாயத்துக்காக நடத்தப்படுகிற கூட்டம் அல்ல இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் நடத்துகின்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ச்சி. சுடரை ஏற்றி உரையாற்றி அடுத்த நிகழ்வு நிமித்தம் விடைபெற்று சென்றிருக்கின்ற இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஆர் உயிர் அண்ணன் பல நெடுமாறன் அவர்கள் அதனை அடுத்து சிந்தனைக்கு கூர்தீட்டுகின்ற வகையில் அரிய உரை நிகழ்த்தி இருக்கிறார். பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தன் வாழ்வை தன்மான இயக்கத்திற்கும் அறிவாசான் பெரியார் அவர்களினுடைய கொள்கைக்கும் தமிழ் ஈழ விடுதலைக்கும் அர்ப்பணித்திருக்கின்ற புலிப்படைகளை பராமரித்து பயிற்சி கொடுப்பதற்கு தன் சொந்த தோட்டத்தையும் தந்து இது குறித்து பேசுகின்ற தகுதியோடு எதிர்கால கடமைகளை நினைவூட்டி உரையாற்றி அமர்ந்திருக்கின்றார் என் ஆர் உயிர் சகோதரர் குளத்தூர் மணி அவர்கள். இருதயத்தை பிளக்கக்கூடிய ஈழத்தமிழர் துயரத்தை திரைப்படமாக தந்தார், உச்சிதனை முகர்ந்தார். இன்றைக்கு நார்வே திரைப்பட விழாவிலே விருதுகள் பலவற்றை அந்த திரைப்படம் பெற்றிருக்கிறது. எழுத்தாளராக, பத்திரிகையாளராக, காற்றுக்கென்ற வேலியை தந்தவராக, ஈழ தமிழர் துயர் துடைப்பதற்காக களத்தில் நிற்கின்ற ஒரு தன்மான போராளியாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்றார் என்னுடைய அன்பு சகோதரர் புகழேந்தி தங்கராஜ் அவர்கள். ஆயிரக்கணக்கிலே திரண்டிருக்கின்ற தன்மான உணர்வு கொண்ட தமிழ் சொந்தங்களே, மதிப்புமிக்க பத்திரிகையாளர்களே, ஊடகையாளர்களே, கூற்றுடன்று மேல்வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழி கொப்ப ஈண்டி வாய்த்தாறு இவை கொண்டாது மார்பு காட்டும் கூட்டம் தான் தமிழீழ விடுதலைக்கு தோள் தொட்டுகின்ற இளைய வேங்கைகளின் கூட்டம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற வாலிப வேங்கைகளே, வணக்கம். கருத்து செறிவுள்ள உரைகள் இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. முள்ளிவாய்க்கால் தமிழர்களின் குருதி கால்வாய். அது ரத்தம் பெருக்கெடுத்து ஓடிய தமிழர்களின் குருதி கால்வாய். இந்த சொல்லை உச்சரிக்கின்ற போதே இன்னும் எத்தனை ஆண்டுகள், எத்தனை 100 ஆண்டுகள் சென்றாலும் ஒரு மனித பேரழிவை குறிக்கின்ற சொல்லாகவே இது ஒலிக்கும். மனிதகுல சரித்திரத்தில் சில பெயர்கள், சில இடங்கள், சில நிகழ்வுகள் ஆழமான காயங்களை நினைவூட்டுகின்ற சொல்லாகவே அமைந்து விடுகின்றன. ஜெர்மனியின் டாச்சோ, ஆஸ்விஸ்,
என்ற சித்திரவதை முகாம்கள், கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ், இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அங்கே விஷவாயு அறைகளிலே குவிக்க கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு துடிக்க துடிக்க கொல்லப்பட்ட யூதர்களை பல்லாயிரக்கணக்கிலே அடால்ஃப் ஹிட்லரின் நாஜிகளின் கூட்டம் கொன்று குவித்த கொடுமையை வரலாற்றின் செவிகளிலே ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஸ்ரெபரனிகா என்ற சொல் போஸ்னிய செர்பியாவில் ஈவ் இறக்கமற்றி கொல்லப்பட்டார்களே, அந்த படுகொலையை நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். ருவாண்டா என்ற பெயர் ஒலிக்கிற போதே அங்கே லட்சக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டது நினைவுக்கு வரும். ஏறத்தாழ 100 ஆண்டுகள் ஆக போகிறது அர்மீனியாவிலே லட்சக்கணக்கிலே கொல்லப்பட்டார்களே. அதை இன்றைக்கும் அந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி அந்த இனப்படுகொலைக்கு காரணமானவர்களுக்கு இன்னமும் அந்த படுகொலையை நினைவூட்டுகின்ற வகையிலே தங்கள் உரிமைக்கு போராடுகிற மக்களை பற்றி இங்கே மணியண்ணன் அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். கம்புச்சியா என்று சொல்லுகிற போதே அங்கே லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்ட காட்சி நினைவுக்கு வரும். அதை போலத்தான் முள்ளிவாய்க்கால் என்று சொல்லுகிற போது தமிழர்கள் எழுப்பிய ஓலக்குரலும் லட்சக்கணக்கிலே தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட கொடுமையும் நம் நினைவிலே எழுப்புவதற்குத்தான் முள்ளிவாய்க்கால் படுகொலையை நினைவூட்டி மடிந்தவர்களுக்காக நினைவேந்தல் நிகழ்வை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். சம்பிரதாயத்துக்காக நான் தொடக்கத்திலே கூறியதை போல இந்த படுகொலை நடத்தியவர்களை இனக்கொலை குற்றத்துக்காக கூண்டிலே நிறுத்துவது என்பது ஒரு குறிக்கோளை கொண்டது. இருமுனை தாக்குதல் என்பதை போல நம்முடைய இலக்கு, அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு இருமுனை பயணம்தான். அதை குளத்தூர் மணியவர்கள் இங்கே விவரித்தார்கள். இனப்படுகொலையை செய்தவரை கூண்டிலே நிறுத்த வேண்டும் என்ற குரலை ஒலிக்கிற போதே அந்த படுகொலை மனித பேரழிவுக்கு ஆளான ஒரு தேசிய இனம் அது சுதந்திர தேசமாக மலர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்துவதாகவே நம்முடைய கோரிக்கை வலுக்கிறது. ஏனெனில் 2ஆம் உலக யுத்தத்தில் ஸ்வஸ்தி கொடி பறந்தது பல நாடுகளில். நினைத்த பொழுதிலே நாடுகள் பல அடால்ஃப் ஹிட்லரின் காலடியிலே வீழ்ந்தன. செக்கோஸ்லோவேக்கியா வீழ்ந்தது, போலந்து வீழ்ந்தது, ஆஸ்திரியா வீழ்ந்தது, அவன் காலடியிலே கிடக்கிறது. பாரிஸ் நகரத்திலே அவனுடைய வெற்றி கொடி பறக்கிறது. ஐரோப்பா நடுங்குகிறது, அகிலம் பயந்து நடுங்குகிறது. உலகம் என் காலடியிலே என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கின்றார். அது 2ஆம் உலக யுத்தத்தில், இந்த யுத்தத்தினுடைய முடிவில் 1945 ஏப்ரல் 30 அந்த நிலவரையிலேயே இவா பிரௌனோடு தற்கொலை செய்து கொண்டு மடிந்தான் அடால்ஃப் ஹிட்லர் என்றதற்கு பிறகு அதே ஆண்டில் இந்த படுகொலைகளை செய்தவனை கூண்டிலே நிறுத்தி அதற்கு காரணமாக இன்னும் உயிரோடு இருப்பவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு அன்றைய நேச நாடுகள் அந்த முடிவுக்கு வருகிற போது அமெரிக்க நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக அதுவரை இருந்த பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் இப்படி ஒரு விசாரணை கூடம் அமைய வேண்டும் என்ற விருப்பத்தை அதற்கு அடுத்து வந்த ட்ரூமன் நிறைவேற்றுவதற்கு முயல்கிறார். ரிச்சர்ட் ஜாக்சன் என்கின்ற அமெரிக்க நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய புகழ்மிக்க நீதிபதி இந்த விசாரணை மன்றத்துக்கு வழக்கறிஞராக செல்கிறார். அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி, ரஷ்ய நாட்டிலே இருந்து வழக்கறிஞர்கள், சோவியத் ரஷ்யாவிலிருந்து, பிரான்சிலே இருந்து, பிரிட்டனிலே இருந்து வழக்கறிஞர்கள், அதே ஜெர்மனியின் நூரம்பர்க் நகரத்திலே இன்னும் தகர்ந்து போகாத 2 கட்டிடங்களில் ஒரு கட்டிடத்திலே நீதிமன்ற விசாரணை நடக்கிறது.
அந்த நீதி விசாரணையில் 1945 நவம்பர் 16 விசாரணை தொடங்குகிறது. டிசம்பர் 2ஆம் தேதி ரஷ்ய நாட்டினுடைய வழக்கறிஞர் அந்த ஜூரிகளுக்கு மத்தியிலே கொண்டு வந்து ஒரு ஆவண படமாக, ஒரு திரைப்படமாக கொண்டு வந்து ஒரு படச்சுருளை அங்கே திரை ஒன்றை அமைத்து அதிலே ஓட விடுகிறார். எப்படிப்பட்ட கொடூர கொலைகளை நாஜிகள் செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டை அந்த நீதிமன்றத்திலே நிரூபிப்பதற்காக ஒரு காட்சி தான், அந்த ஒரு காட்சியை தான் அதை அந்த வழக்கறிஞர் எடுத்து வைத்ததற்கு பிறகு அந்த நீதிமன்றம் அதை பார்த்துவிட்டு மெய்விதிர்த்து போகிறது. ஒரு யூத சிறுவன் எத்தனையோ லட்சக்கணக்கிலே கொண்டிருக்கிறார். லட்சக்கணக்கான யூதர்கள் 60 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இந்த நீதிமன்றத்திலே கொண்டு வந்து ஓடவிட்ட படச்சூழலில் அந்த ஒரு காட்சி, ஒரு 10 வயது சிறுவன், ஒரு யூத சிறுவன், அவன் கையிலே ஒரு வெண்புறாவை வைத்திருக்கிறான். அப்பொழுது நாஜி சிப்பாய் ஒருவன் அந்த புறாவை தருமாறு கேட்கிறார். இந்த சிறுவன் ஆசையோடு வைத்திருக்கிற காரணத்தினால் அந்த மணிப்புறாவை தன் மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறான். துப்பாக்கி கொண்டு பாய்கிறது. அவன் மார்பை துளைத்துக் கொண்டு, மணிப்புறாவை சேர்த்து துளைத்துக் கொண்டு சுட்டுக் கொல்லப்படுகிறான். துடிதுடித்து சாகிறான் இந்த சிறுவன். அடுத்து யூத பெண்கள் இழுத்து வரப்படுகிறார்கள், அம்மனமாக்கப்படுகிறார்கள். துப்பாக்கி ரவைகள் பாய்கின்றன. அப்படியே மடிந்து கீழே விழுகிறார்கள் உயிரற்ற சடலங்களாக. அந்த நீதிமன்றத்தில் இந்த படச்சுருள், இந்த காட்சி திடுக்கிட வைத்தது அவர்களை. அந்த விசாரணை கூடத்திலே தான் 1946ஆம் வருடம் அக்டோபர் 1ஆம் தேதி அனைவருக்கும் மரண தண்டனை என்று அறிவிக்கப்பட்டது. நாஜிகளின் தலகர்த்தர்களுக்கு, ஹிட்லரின் எடுபிடிகளுக்கு, லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவித்தவர்களுக்கு தண்டனை என்ற போது ஐரோப்பா கண்டம் பூராவிலும் அன்றைக்கு எந்த பெயர் திகிலூட்டியதோ அந்த கோயரை தற்கொலை செய்து கொண்டு படிந்தான். இதை நான் இங்கே குறிப்பிடுவதற்கு காரணம், அந்த காலகட்டத்திலே நடைபெற்ற இந்த கொடுமைகளுக்காக கூண்டில் நிறுத்தப்பட்டார்கள் நியூரம்பர்கிலே. அதை போல இந்த சிங்கள குடியோரை ஒரு விசாரணை சர்வதேச நீதிமன்ற கூண்டில் நிறுத்த வேண்டும் என்கின்ற உறுதியோடு கூடியிருக்கிறோம். 1942 ஜனவரி 23ஆம் தேதி புடாபெஸ்ட் நகரில் 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 4 சுட்டுக் கொல்லப்பட்டனர் புடாபெஸ்ட் யுகோஸ்லேவியாவிலே. சுட்டுக் கொண்டவன் சாண்டோ கபீரோ. இந்த செய்தியை எம்ஜிஆர் நகர் கூட்டத்திலே என்னிடத்திலே தந்தவர் அருகிலே அமர்ந்திருக்கிறார். அந்த சாண்டோ, இது நடைபெற்றது 1942 ஜனவரி 23. 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 4 பேர். இதற்கு இதை செய்தவன் இந்த தளபதிதான் என்று நிரூபிக்கப்பட்டு சாண்டோ கபீரோ என்கின்றவனுக்கு வயது 97 கடந்த வருடம். 70 ஆண்டுகள் கழித்து அவன் புடாபெஸ்ட் வீதியிலே இழுத்துக் கொண்டு வரப்பட்டு குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டான். நடக்க முடியவில்லை, செவிகள் கேட்கவில்லை. வயது 97. சம்பவம் நடைபெற்றது 1942. கொல்லப்பட்டவர்கள் 4 பேர். ஆனால் அவனை கூண்டிலே நிறுத்தி தண்டிப்பதற்கு விசாரணை நடைபெறுகிறது. ஆகவே அவர்கள் 4 என்று மடிந்து விடவில்லை. நாம் அன்றைக்கு பாதுகாக்க இயலவில்லை. ஆனால் நம் தொப்புள் கொடி உறவுகள் துடிக்க துடிக்க கொல்லப்பட்டார்கள். இந்த காட்சிகளை பாருங்கள். இங்கே வைத்திருக்கிறாரே என்னுடைய 6 உயிர் சகோதரர் ஜீவன் அவர்களும் மணிமாறன் அவர்களும் இங்கே வைத்திருக்கிறார்களே, இதை காணுங்கள். அப்படிப்பட்ட படுகொலைகளை அவர்கள் நடத்தினார்கள். அதை போலத்தான் என்னுடைய அன்புக்குரியவர்களே, 1990
95ஆம் வருடம் ஜூலை 17ஆம் தேதி ஸ்ரீபரங்கா, இந்த பெயரும் இன்றைக்கு உலகம் புறா ஒலிக்கிறது. அங்கே முஸ்லிம் இளைஞர்கள், போஸ்னிய முஸ்லிம்கள், செர்பிய முஸ்லிம் இளைஞர்கள் 6 பேர் கொல்லப்பட்டார்கள். 6 பேர் அங்கே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த 6 பேரை அவர்கள் இழுத்துக் கொண்டு வந்து இதே போல காட்சிதான். சேனல் 4 காட்டிய ஈழத்தமிழர்கள் 8 பேர் அம்மனமாக இழுத்துக் கொண்டு வரப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, இதே போல காட்சிதான். இது 1995 ஜூலை 17 நடந்தது. 6 இளைஞர்கள் இழுத்து வரப்பட்டார்கள். அவர்கள் கைகள் பின்னாலே கட்டப்பட்டிருந்தன. கைகள் கட்டப்பட்ட நிலையில் இழுத்து வரப்பட்டு அவர்கள் மண்டியிட வைக்கப்படுகிறார்கள். துப்பாக்கி முனையிலே மண்டியிடுகிறார்கள். குண்டுகள் பாய்கின்றன. அந்த 6 முஸ்லிம்களும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். போஸ்னிய செர்பிய அந்த ராணுவத்தினுடைய பிரிவினர்களில் அதை செய்தவர்களுடைய அந்த பிரிவுக்கு பெயர் ஸ்கார்பியன்ஸ். ஸ்கார்பியன் என்றால் கொடும் தேள். அந்த படைப்பிரிவுக்கு பெயர் ஸ்கார்பியன்ஸ். இந்த ஸ்கார்பியன்ஸ் என்ற பிரிவிலே உள்ளவன் 95ஆம் ஆண்டு ஜூலை 17 6 பேரை இப்படி அம்மனமாக இழுத்துக் கொண்டு வந்து கைகளை பின்புறமாக கட்டி மண்டியிட வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தி உலகத்துக்கு தெரியாமலே போயிற்று. அந்த உண்மை புதைக்கப்பட்டு விட்டது. இது எவருக்கும் தெரியாது நினைத்தார்கள். 10 வருடம் கழிந்தது. அவர்களிலே ஒருவன் அந்த கொடூர படுகொலைகளை செய்த அந்த ஸ்கார்பியன் ராணுவ பிரிவை சேர்ந்தவனின் ஒருவன் இதை படமாக எடுத்து வைத்திருந்தான். அவன் படமாக எடுத்து வைத்திருந்த அந்த சாட்சியம் வெளியே வந்து விட்டது. என்னுடைய அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். 1995 நடைபெற்ற சம்பவம் உலகத்தின் கண்களுக்கு தெரியாது என்று கருதினான். 10 வருடம் கழித்து இந்த செய்தி வெளியே வந்தது. கூண்டில் நிறுத்தப்பட்டான் பெல்கிரேடிலே. அதை செய்தவர்கள் 6 பேர். அதை அவர்கள் அங்கே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள். அந்த ராணுவ பிரிவினுடைய ஸ்கார்பியன் பிரிவை சேர்ந்தவர்கள் 58 வருட தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் செர்பியாவினுடைய 92 95க்குள் 1 லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டனர். 20 லட்சம் பேர் தங்களுடைய புகலிடம் இழந்தனர். குறிப்பிட்ட ஒரு இடத்திலே மாத்திரம் 8000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டனர். இந்த படுகொலைகளுக்கு காரணமான ராட்கோ மிலாடிக் என்கின்ற செர்பிய ராணுவ தளபதி கூண்டில் நிறுத்தப்பட்டார், கைது செய்யப்பட்டார். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் அனைத்துலக நாடுகளினுடைய குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமையகம் இருக்கிறதே, ஹேக், அந்த ஹேக் நீதிமன்றத்திற்கு அவன் கொண்டு வரப்பட்டான். நேற்றைக்கு ராட்கோ மிலாடிக் இழுத்து வரப்பட்டார். அவன் அந்த கூண்டிலே நிறுத்தப்பட்ட போது தன் மீது உள்ள குற்றச்சாட்டுக்களை, இனப்படுகொலை குற்றச்சாட்டு அவன் மீது, அந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்தார். என்னுடைய அன்பு சகோதரர்களே, ஆயிரக்கணக்கிலே திரண்டிருக்கிறீர்களே, நான் இதை குறிப்பிட விரும்புவதற்கு காரணம், அந்த ஹேக் நீதிமன்றத்துக்கு எதிரே ஒரு 25 சகோதரிகள், 25 பெண்கள் வந்து நின்றார்கள். வெறும் 25 பேர் தான். மதர்ஸ் ஆஃப் செரெப்ரினிகா, அந்த பகுதியினுடைய தாய்மார்கள் கைகளில் அட்டைகளோடு வந்தார்கள், முழக்கம் எழுப்பினார்கள். உலகத்தின் கொடூரமான கொலையாளி இவன். இந்த கொடூரமான கொலையாளியை விட்டுவிடாதீர்கள், அவனுக்கு உரிய தண்டனை கொடுங்கள். நாங்கள் செரெப்ரினிகாவினுடைய தாய்மார்கள் இங்கே வந்து குரல் எழுப்புகிறோம் என்று 25 தாய்மார்கள் நேற்றைக்கு வந்து குரல் எழுப்பினார்கள். நீதிமன்றத்தினுடைய வாசலிலே புவியெங்கும் நாம் இருக்கிறோம், அனைத்து கண்டங்களிலும் இருக்கிறோம். ஆகவேதான் அதே படுகொலைகளுக்கு காரணமான ஜனாதிபதியாக இருந்த ரோடசன் கிராட்சிக், அவன் 2008ஆம் ஆண்டில் நடத்திய படுகொலைகளுக்கு போன வருடம் கைது செய்யப்பட்டான்.
ஏன் சூடான் நாட்டினுடைய அதிபர் அல் பஷீர் தெற்கு சூடானில் லட்சக்கணக்கான மக்களினுடைய படுகொலைக்கு காரணமானவர் என்ற குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே அவர் மீது குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டு கைது வாரண்டு அந்த சர்வதேச நீதிமன்றம் பிறப்பித்த நிலையில் இவன் சூடானை விட்டு வெளியேற முடியாத நிலையிலே இருக்கிறான் அல் பஷீர். எனவே இதைவிட கொடூரமான நிகழ்வுகள் அல்லவா முள்ளிவாய்க்கால்? நீங்கள் இந்த ஒரு சம்பவத்தை சொன்னேன். ஸ்ரீபரணிக்காவில் நீங்கள் இந்த 6 முஸ்லிம் இளைஞர்கள் இழுத்து வரப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால், என்னுடைய அன்புக்குரியவர்களே, சேனல் 4 நீங்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். ஆகஸ்ட் 25ஆம் தேதி 2009 வெளியிடப்பட்ட அந்த சேனல் காணொளியை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். 8 தமிழ் இளைஞர்கள் இழுத்துக் கொண்டு வரப்பட்டார்கள். அந்த 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு 58 ஆண்டு காலம் பெல்கிரேடு நீதிமன்றம் தண்டனை வழங்கி இருக்கிறது. இங்கே அதைவிட கொடுமை, அவர்கள் கண்கள் கட்டப்படவில்லை. இங்கே 8 தமிழ் இளைஞர்களின் கண்களும் கட்டப்பட்டிருந்தன. கைகள் பின்புறமாக கட்டப்பட்டன. அதை போலவே அவர்கள் எட்டி மிதிக்கிறார், கீழே விழுகிறார்கள். மண்டியிட்டு மண்டியிட வைக்கிறார். உணகவில்லை, கூக்குரல் எழுப்பவில்லை, ஐயோ என்று அலறவில்லை. அந்த வீர ஈழத்து தமிழ் இளைஞன் 8 பேர் பிடரியிலும் குண்டுகள் பாய்ந்தன. துடிதுடிக்க ரத்த வெள்ளத்திலே கொல்லப்பட்டார்கள். இந்த காணொளியை வெளியிட்டது, இந்த காணொளி வெளியிட்டவுடன் அப்பொழுது இதை பற்றி ஆய்வு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, இதனுடைய ஆவணங்களை இவையெல்லாம் சரிதானா என்று பார்க்கக்கூடிய ரிச்சர்ட் ஹெய்ன்ஸ் அதை பார்த்துவிட்டு சொன்னார், மிகுந்த அதிர்ச்சிக்கு ஆளாகிவிட்டேன். இது பற்றிய முழு விசாரணை நடத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன அதே ரிச்சர்ட் ஹெய்ன்ஸ் கடந்த வருடம் மே மாதம் 31ஆம் தேதி மனித உரிமை கவுன்சிலில் இவை அனைத்தும் உண்மை, இந்த காணொளிகள் உண்மை, they are genuine, frame by frame they are genuine, அது உண்மையான காட்சிகள், இனப்படுகொலை, worst form of genocide they have committed, கொடூரமான இனப்படுகொலையை செய்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். அதை போல அந்த சேனல் 4 தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய இன்னொரு அதனுடைய செய்தியாளர் சொல்லுகிற போது இதைவிட கொடூரமான காட்சிகள் இருக்கின்றன. பெண்கள் இதை போல மொத்தமாக இழுத்து கொண்டு வரப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட இன்னும் காணொளிகள் இருக்கின்றன. அதை வெளியிட எங்களால் இயலவில்லை, மனம் தாங்காது என்று குறிப்பிடுகிறார். என்னுடைய அன்புக்குரியவர்களே, இதே சேனல் 4 தானே வெளியிட்டது. 2010 நவம்பர் 30ஆம் தேதி, அது டிசம்பர் 2ஆம் தேதி உலகத்தின் கவனத்துக்கு வந்தது. தன் 5 மாத குழந்தை அகலை பறிகொடுத்த இசைப்பிரியா கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டாளே, நாசமாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாளே. கூட்டமாக மிருகங்களாக அவர்கள் மிருகங்களே செய்யாது, மிருகங்களை விட கூடியவர்கள். அவர்கள் கூட்டமாக கற்பழித்து கொன்றுவிட்டு அந்த உயிரற்ற சடலம், உடையற்ற சடலம், நிர்வாணமான சடலம் அங்கே இருக்கிறது. சுற்றிலிருந்து கெக்கலை கொண்டு ஏளனம் செய்தார்களே. சிங்கள மொழியிலே எப்படி கற்பழித்தோம் என்று அவர்கள் விவரிக்கிறார்கள் என்று சேனல் 4 சொன்னானே. இதை விட கொடிய நிகழ்வுகளை எங்கே பார்க்க முடியும், எங்கே நடந்திருக்க முடியும்? இத்தனை படுகொலைகளையும் செய்த இந்த நிகழ்வுகள் ஏதாவது இன்றைக்கு இங்கே மணியவர்கள் குறிப்பிட்டதை போல மனித உரிமை கவுன்சில் ஒரு நீர்த்து போன தீர்மானத்தை அது மேலும் நீர்த்து போக செய்து, இதற்கு முன்பு கடந்த முறை 20வது அமர்வில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து சிங்கள அரசுக்கு பாராட்டு தீர்மானம், பாராட்டு தீர்மானத்துக்கு 29 நாடுகள் ஆதரித்து ஓட்டு போட்டன. வரிந்து கட்டிக்கொண்டு இந்தியாவும் கியூபாவும் ஓட்டுகளை சேகரித்துக் கொடுத்தன. 8 நாடுகள் ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை, 12 நாடுகள் எதிர்த்து ஓட்டு போட்டன. அதை விட முன்னேற்றம் அல்லவா என்று நம்மால்
கமிஷன். அந்த கமிஷனுடைய அறிக்கையை செயல்படுத்த வேண்டும் என்று தீர்மானம். இந்த தீர்மானம் கூட நிறைவேற்ற வேண்டும் என்று அமெரிக்கா முன்வைத்து இந்த தீர்மானம் வர இருக்கிறது என்ற போது உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். இந்த வருடம் பிப்ரவரி 27ஆம் தேதி என்று கருதுகிறேன், இந்தியாவினுடைய தூதர், இந்தியாவின் பிரதிநிதி அங்கே பேசுகிற போது, மனித உரிமை கவுன்சிலில் எந்த ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு பிரச்சனையை விவாத பொருளாக்க கூடாது, தீர்மானமாக்க கூடாது என்று இந்திய நாட்டினுடைய பிரதிநிதி அங்கே கருத்து தெரிவித்தார். கொந்தளிப்பு ஏற்பட்டது, கண்டனங்களை தெரிவித்தோம். நான் 28ஆம் தேதி பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு எழுதிய கடிதத்தில், ஏற்கனவே ஈழத் தமிழர்களை கொண்டு குவிக்க ஆயுதங்களை கொடுத்து இனத்தை அழிக்க நீங்கள் இனக்கொலை கூட்டு குற்றவாளியாக நீங்கள் செயல்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இனக்கொலை குற்றம் புரிந்த ராஜபக்சே கூட்டத்துக்கு மேலும் அவரை பாதுகாப்பதற்காக மனித உரிமை கவுன்சிலேயே இது விவாதத்துக்கு வரக்கூடாது என்று நீங்கள் கருத்து தெரிவிக்கிறீர்கள். தமிழர்கள், எங்கள் சந்ததிகள் ஒருபோதும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். இங்கே தமிழ்நாட்டிலே இருந்து அனைத்து தரப்பிலே இருந்தும் மனித உரிமை கவுன்சிலே இந்தியா சிங்களவனுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது என்று இந்நாள் முதல்வர், முன்னாள் முதல்வர், அதற்கு பிறகு கடிதங்கள். எனவே குற்றவாளி கூண்டிலே நீயும் கூட்டு குற்றவாளி என்று நம்மீதே குற்றச்சாட்டு வருகிறது என்ற போது அந்த தீர்மானத்தை மேலும் நீர்த்து போக செய்து, இலங்கையில் நல்லிணக்க ஆலோசனையின்படிதான் எந்த விதமான செயல்பாடும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்களே தவிர இனப்படுகொலை என்ற சொல்லும் கிடையாது. அது மட்டுமல்ல, நான் குறிப்பிட்ட இசை பிரியா படுகொலையோ, 8 தமிழர்கள் அம்பலமாக இழுத்துக் கொண்டு வரப்பட்டு கொல்லப்பட்டார்களே, இந்த நிகழ்வோ எதுவுமே கிடையாது. அந்த ஏறத்தாழ 300க்கு மேற்பட்ட பக்கங்கள் அந்த அறிக்கையிலே, LLRC அறிக்கையிலே இந்த சம்பவங்கள் எதுவுமே கிடையாது. ஆகவே ராணுவத்தை பக்கத்திலே வைத்துக் கொண்டு அவன் விசாரணை என்ற பெயரிலே அவன் அறிக்கை தயாரித்து கொடுத்தான். மன்னார் மாவட்டத்தினுடைய அந்த கிறிஸ்தவ ஆயர் ராயன் அவர்கள் 1,46,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 4ஆம் கட்ட யுத்தத்தினுடைய இறுதி காலத்திலே 1,46,000 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று குறிப்பிட்டார். அவரை விசாரிக்கிறார்கள். அவர் சொன்னார், நான் நடந்திருக்கக்கூடிய உண்மையை தான் குறிப்பிட்டேன் என்று. எனவே இந்த கட்டத்தில் இனப்படுகொலை செய்திருக்கக்கூடிய சிங்கள அரசை கூண்டில் நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிற போதே, அவர்கள் சேர்ந்து வாழ முடியாது என்பதனால் தான் சுதந்திர தமிழீழம் கேட்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டார். அங்கே இருக்கக்கூடிய ஈழத்து தமிழர்கள் கேட்கவில்லை என்று ஒரு அரைவேக்காட்டுத்தனமாக இதை பற்றி அரிச்சுவடி கூட அறியாதவராக சுஷ்மா சுவராஜ் உளறி கொட்டிவிட்டு போனதை நம்முடைய புகழேந்தி தங்கராஜ் அவருக்கே உரிய ஆத்திரத்தில், நியாயமான ஆத்திரத்தில் அதை விமர்சித்தார். பாரதிய ஜனதா கட்சியில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தலைமை அமைச்சராக இருந்தபோது இலங்கைக்கு ஆயுதத்தை பணத்துக்காக கூட விற்க மாட்டோம் என்று இந்திய அரசு முடிவெடுத்திருக்கிறது என்று அனைத்து கட்சி கூட்டத்திலே அறிவித்தார். அதே இயக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய இனிய நண்பர், வெளிவிவகாரத்துறை அமைச்சராக இருந்த யஸ்வந்த் சின்ஹா அவர்கள் பாராளுமன்றத்துக்கு எதிரே கடந்த வருடம் பல்லாயிரக்கணக்கிலே நாம் திரண்ட போது ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக அங்கே முழங்க வந்த என்னுடைய அன்பு சகோதரர் ராம்விலாஸ் பஸ்வான் அவர்கள், ஈழத் தமிழர்களை காக்க நீங்கள் களம் அமைத்தால் அதற்கு நாங்கள் நேரடியாகவே வந்து பங்கேற்கிறோம் என்று அந்த கூட்டத்திலே, அந்த ஆர்ப்பாட்டத்திலே பேசுகிற போது யஸ்வந்த் சின்ஹா சொன்னார், ஈழத் தமிழர்களை காப்பதற்கு இங்கே இருக்கிற தமிழர்கள் புறப்பட்டு செல்ல வேண்டும். அப்படி செல்லுவீர்களானால் என்போன் நானும் அதற்கு வர தயாராக இருக்கிறேன் என்று அது தனிப்பட்ட அவர்களுடைய கருத்து. அது பலவிதமான விசித்திரமான குரல்கள் அந்த முகாமிலே எழும். ஜின்னாவை ஆதரித்து ஒரு கருத்து, ஆதரித்ததனால் வெளியேற்றுகிறோம் என்று கருத்து, பதவியை பறிக்கிறோம் என்று கருத்து. அது ஆகவே சுஷ்மா சுவராஜ் அவர்களே, நீங்கள் ஏன்
எங்கள் இனத்தையே கருவறுக்க இன்று வரை இன அழிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய கொடியவன் மகிந்த ராஜபக்சேயை தனியாக சந்தித்தீர்கள். இதற்கு நீங்கள் விளக்கம் தர வேண்டும். ஒரு குழுவாக இந்தியாவிலிருந்து சென்றீர்கள். மகிந்த ராஜபக்சேயை நீங்கள் எதற்காக தனியாக சந்திக்க வேண்டும்? நீங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டீர்கள் என்று நான் குற்றம் சாட்டவில்லை. நீங்கள் பரிசு பொருளுக்கு ஆசைப்பட்டீர்கள் என்று நான் விமர்சனம் செய்யவில்லை. நான் அப்படி கொச்சையாக மலிவாக பேசுகிறவன் அல்ல. ஆனால் நான் உறைந்து போன கண்ணீரோடு இருக்கக்கூடிய தமிழர்களின் சார்பிலே கேட்கிறேன், அவரிடம் எப்படி நீங்கள் பரிசு பொருள் வாங்கினீர்கள்? எதற்காக வாங்கினீர்கள்? அதை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப் போவதாக அறிவித்திருக்கிறீர்கள். அந்த பரிசு பொருளை நீங்கள் கொண்டு போய் உங்கள் வீட்டு கஜானாவில் சேர்த்து விடுவீர்கள் என்று நான் குற்றம் சாட்டவில்லை. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மோகம் இருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டவில்லை. எப்படி நீங்கள் பெறலாம்? எங்கள் தமிழர்களின் ரத்தம் தோய்ந்த கரங்கள் அல்லவா அந்த கொடியவனின் கரங்கள். எப்படி நீங்கள்? அது மட்டுமல்ல, சுதந்திர தமிழீழம் அங்கே அமைந்தால் அந்த தமிழீழத்தோடு இந்த தமிழ்நாட்டையும் சேர்த்து விடுவார்கள் என்று ஒரு அக்கிரமமான பொய்யை தானே மையமாக வைத்து தமிழீழ விடுதலை புலிகளுக்கு தடை விதித்திருக்கிறது இந்த அரசாங்கம். அதை எதிர்த்து தானே உயர் நீதிமன்றத்திலே வழக்காடினோம். என் அருமை சகோதரர் தேவதாஸ் அவர்கள் என்னோடு இருக்க அன்னைக்கு உயர் நீதிமன்றத்திலே வாதங்களை வைக்கிற போது தமிழீழ விடுதலை புலிகளை இந்திய அரசு ஏன் தடை செய்கிறது? அவர்கள் தமிழீழம் கேட்பது இந்திய ஒற்றுமையை உடைத்துவிடும், இந்திய ஒருமைப்பாட்டை உடைத்துவிடும். அவர்கள் தமிழீழம் என்பது தமிழகத்தையும் சேர்த்துத்தான். அவர்கள் ஒருபோதும் அதை நினைக்கவில்லை. மாவீரர் திலகம் பிரபாகரன் அவர்களுடைய மாவீரர் உரைகளை நான் உயர் நீதிமன்றத்திலே வரிசைப்படுத்தினேன். குளத்தூர் மணி அவர்கள் தேச பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அடிப்படை ஜீவாதார உரிமை பறிக்கப்படுகிறது என்று உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அன்றைக்கு சுட்டிக்காட்டி கேட்டோம். அவர்கள் தமிழகத்திலே தமிழகம் இடம்பெறவில்லை. ஒருபோதும் அவர்கள் நினைக்கவில்லை. மாவீரர் நாள் உரையின் போது அந்த மேடையிலே தமிழீழத்தினுடைய வரைபடம் பின்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆவணமாக உயர் நீதிமன்றத்திலே தந்து கேட்டு இதிலே தமிழகம் இருக்கிறதா? தமிழகத்தின் ஒரு அங்குல பகுதியை கூட அவர்கள் தங்கள் தமிழீழத்திலே சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பியது கிடையாது. ஆனால் நீங்கள் அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லுகிறீர்கள். இந்திய ஒருமைப்பாட்டை ஒற்றுமையை உடைத்து சின்னாபின்னமாக்கி விடுவார்கள். ஆகவே தமிழீழ விடுதலை புலிகள் தடை செய்யப்பட வேண்டும். ஒருமைப்பாட்டை உடைப்பதற்கு அவர்கள் வந்து ஒன்றும் இங்கே குரல் கொடுக்க வேண்டியதில்லை. அது தானாகவே துரோகங்கள் தொடருகிற போது எப்படி உலகத்தில் வரைபடத்தினுடைய எல்லை கோடுகள் மாறுகின்றன, தேசங்களின் எல்லை கோடுகள். எனவே தமிழீழ விடுதலை என்பது அவர்கள் கேட்கவில்லை என்றார். அன்புக்குரியவர்களே, அங்கே திருத்த சட்டம், அங்கே 13வது சட்ட திருத்தத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று இந்திய அரசின் சார்பிலே பேசுவதற்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறேன். 13வது திருத்தம் ஒரு ஏமாற்று மோசடி வேலை என்று தமிழர் அமைப்புகள் அப்பொழுதே நிராகரித்து விட்டனர். அந்த 13வது திருத்தத்தை அமுல்படுத்துவோம் என்று ராஜபக்சே சொன்னானா? அதை பற்றி பேசிய எஸ்.எம். கிருஷ்ணா கன்னத்தில் அடித்தது போதாதா? சுஷ்மா ஸ்வராஜ் டெல்லி போய் காலெடுத்து வைப்பதற்குள்ளாகவே 13வது திருத்தத்தை பற்றி எதை பற்றி நான் வாக்கு கொடுக்கவில்லை என்று ராஜபக்சே சொல்லவில்லையா? தமிழர் தாயகம் என்பதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழரின் பாரம்பரிய பிரதேசம் என்பதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழர் தாயகம் இங்கே கிடையாது என்று சொல்லிவிட்டான். அதை விட கொடுமை, அவனது உடன் பிறந்த சகோதரன் கோத்தபய ராஜபக்சே ராணுவ ஆலோசகர், பாதுகாப்புத்துறையினுடைய ஆலோசகர் சொன்னார், 2009 நம் மனமெல்லாம் தவித்துக் கொண்டிருந்த போது எந்த முத்துக்குமாரை இழந்த வேதனை இன்னும் நீங்காமல் இந்த மேடையில் அவரது தந்தையும் மைத்துனரும் அமர்ந்திருக்கிறார்களோ, அந்த முத்துக்குமார் தன்னுடைய மேடையிலே தன்னலை அள்ளி போட்டுக் கொண்டு அதோடு 17 பேர் மடிந்தார்களே. அந்த காலகட்டத்தில் சொன்னார், சிங்கள ராணுவத்துக்கு சொன்னார், கண்ட இடத்திலே இளைஞர்களை சுட்டுக் கொள்ளுங்கள். ஈழ தமிழ் இளைஞர்களை எங்கே கண்டாலும் அவர்களை கொன்று ஒழியுங்கள்.
தமிழ் பெண்களை எங்கே உங்களுக்கு கிடைத்தாலும் உங்கள் உல்லாசத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சொல்லவில்லையா? ஏன் இந்தியாவிலே உள்ள ஒரு தொலைக்காட்சியினுடைய நிருபர் அவரிடத்திலே பேட்டி கேட்கிற போது தமிழ் பெண்கள் நாசமாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள், கற்பழிக்கப்பட்டார்கள், பல்லாயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் நாசமாக்கப்பட்டார்கள், கற்பழிக்கப்பட்டார்கள் என்று பல்வேறு ஆதாரங்களோடு குற்றச்சாட்டுகள் வருகின்றனவே என்கிற போது அவன் அலட்சியமாக சிரித்துக் கொண்டே மகிந்த ராஜபக்சேயினுடைய சகோதரன் சொன்னார், அப்படி ஒன்றும் நாங்கள் எல்லோரையும் கற்பழிக்கவில்லையே. A Tamil girl, a beautiful Tamil girl by name தமிழ்வாணி ஞானகுமார். அவன் சொன்ன பதில், ஒரு பெண், அழகான ஒரு தமிழ் பெண், தமிழ்வாணி ஞானகுமார் என்று ஒரு பெண் இங்கே வந்தாலே லண்டன்ல இருந்து, she went back without getting raped. அவளை கற்பழிக்காமலே நாங்க அனுப்பிட்டோமே இலங்கையில். அவன் சொன்னான், கற்பழிக்கப்படாமலே அவன் திரும்பி போய்விட்டாளே. மான உணர்வு அழிந்து விடவில்லை தமிழர்களுக்கு என்பதை நினைவூட்டுவதற்கு நடைபெறுகிற இந்த கூட்டத்திலே கேட்கிறேன். அதிபரினுடைய சகோதரன், பாதுகாப்பு துறையினுடைய ஆலோசகர், இங்கே 10-18 தொலைவிலே 7.5 கோடி மக்கள் வாழ்கிறார்கள், தொப்புள் கொடி உறவுகள் இருக்கிறார்கள். ஏன் 7 அணு ஆயுத வல்லரசுகளினுடைய ஆயுத பலம் இல்லாவிடில் எங்கள் பிரபாகரன் படையை நீ நெருங்கி இருக்க முடியுமா? தமிழ்வாணி ஞானகுமார் கற்பழிக்கப்படாமலே அவள் திரும்பி சென்றாளே. நான் பிரசல்ஸிலே கடந்த வருடம் பெல்ஜியத்திலே நடைபெற்ற மாநாட்டில் நீங்கள் அமர்ந்திருப்பதை போல எதிரே அமர்ந்திருந்தேன். மணி போன்றவர்கள் அமர்ந்திருப்பதை போல எதிர்வரிசையிலே உட்கார்ந்திருந்தேன். இந்த மேடையிலே உரையாற்ற அமர்ந்திருந்தவர்களில் ஒருவர் தமிழ்வாணி ஞானகுமார். லண்டனிலிருந்து வந்திருந்தார்கள் அந்த சகோதரி. ஆங்கிலத்திலே தான் பேசினார்கள். அவர்கள் மருத்துவத்துறையிலே தாதிப்பெண் பயிற்சி பெற்றவர்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு மெடிக்கல் நர்ஸ், ஆனால் என் கண் முன்னாலே ஆயிரக்கணக்கான தமிழர்கள் செத்து கிடந்த போது, குற்றுயிரும் குறையுமாக துடித்த போது, மருத்துவமனைகளுக்கு முன்னாலேயே அவர்கள் துடிதுடித்துக் கொண்டிருந்த போது, அவர்கள் சாக கிடக்கிற போது அவர்களுக்கு எந்த மருந்தும் கொடுக்க முடியாமல், மருந்துகள் இல்லாமல் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக் கொண்டிருந்த போது அதை கண்டு கதறி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பேச முடியாமல் அழ ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு பேச முடியல. சர்வதேச சமுதாயமே ஏதாவது செய்யுங்கள், எங்கள் மக்களை காப்பாற்ற, அதோட பேச்ச முடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு மேல பேச முடியல. தமிழ்வாணி ஞானகுமார் எதிரே அமர்ந்திருந்த அனைவர் கண்களிலும் கண்ணீர், வழிந்தோடும் கண்ணீரை துடைத்துக் கொண்டு, இந்த நிலையா தமிழனுக்கு அந்த தங்கை அழுது கொண்டே சொல்லுகிறாளே, ஏதாவது செய்யுங்கள், சர்வதேச சமுதாயமே எங்கள் மக்களை காப்பாற்ற ஏதாவது செய்யுங்கள் என்று சொன்னார்களே. ஆகவே ஒரு இனப்படுகொலை, இன பேரழிவை நடத்துவதற்கு இந்திய அரசு ஆயுதம் கொடுத்தது, ரடார் கொடுத்தது, முப்படை தளபதிகளை அனுப்பி வைத்தது, திட்டம் வகுத்து கொடுத்தது. விடுதலை புலிகளை போரிலே அழிக்க வேண்டும் என்று கருதி மொத்த தமிழினத்தை அழிக்கின்ற படுகொலைக்கு காரணமாக கூட்டு குற்றவாளி மன்மோகன் சிங் தலைமையில் சோனியா காந்தி இயக்குகின்ற இந்திய அரசு ஒரு கூட்டு குற்றவாளி இனப்படுகொலை. ஆகவே சுதந்திர தமிழீழம் கேட்கவில்லை என்கிறீர்களே, நான் சுஷ்மா சுவராஜ் அவர்களுக்கு சொல்லுகிறேன், அங்கே 6வது திருத்த சட்டத்தில் அதை அப்பொழுதே புலிகளின் தரப்பிலே கடுமையாக எதிர்த்தார்கள், தமிழர் தலைவர்கள் எதிர்த்தார்கள். இலங்கை அவர்கள் சுதந்திர தமிழீழம் கேட்டாலோ, இலங்கையின் ஒற்றுமைக்கு ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசினாலோ 7 ஆண்டுகள் அவர்கள் குடியுரிமை உள்ள அனைத்தையும் அவர்கள் இழக்க நேரிடும். சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும், சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார்கள். இந்த சூழலிலே அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் கேட்கவில்லை, யாரை போய் சந்தித்தீர்கள்? இயங்குகின்ற அரசு, நான் அவர்களை விமர்சிக்கவில்லை, தமிழ் தேச கூட்டமைப்பை நான் விமர்சிக்க விரும்பவில்லை. துன்பப்படுகிற யாரையும் நான் அவர்களுடைய துயரம், அவர்களுடைய வேதனை, அவர்களை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் சுதந்திர தமிழீழத்துக்காகத்தானே ரத்தம் சிந்தி போராடினார்கள். சுதந்திர தமிழீழம் என்பது இன்னொன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். படித்தவர்கள் நிறைய வந்திருக்கிறார்கள், நடுநிலையாளர்கள் வந்திருக்கிறார்கள். ஒன்றை அருள் கூர்ந்து எண்ணிப்பார்கள். இலங்கையில் அவர்
ஒன்றாக இருக்கக்கூடிய இலங்கை தீவு என்கிற ஒரு நாட்டில் அவர்கள் பிரிவினை கேட்கவில்லை. பிரிவினை கேட்பதாக நீங்கள் கற்பனை செய்து கொண்டு அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்க கூடாது. அவர்கள் சுதந்திரமாக கொட்டம் அமைத்து வாழ்ந்தவர்கள், அரசமைத்து வாழ்ந்தவர்கள். அவர்கள் இழந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு துடிக்கிறார்கள். அவர்கள் பிரிவினை கேட்கவில்லை. இழந்த சுதந்திரத்தை பெற துடிக்கிறார்கள். அந்நிய ஆக்கிரமிப்பை வெளியேற்ற துடிக்கிறார்கள். அபிசீனியாவிலே இத்தாலி படையெடுத்து ஆக்கிரமிப்பு செய்யவில்லையா? வெளியேற்ற உலகம் குரல் கொடுக்கவில்லையா? ஈழத்தை விட்டு வெளியேறு, கொடியவனே வெளியேறு, சிங்களவனே வெளியேறு, குடியேற்றத்துக்கு வந்தவனே வெளியேறு, எங்கள் நிலத்தில் உனக்கு என்னடா வேலை என்று கேட்கிறோம். நாங்களும் கேட்கிறோம். அபிசீனியாவை விட்டு ஆக்கிரமிப்பாளர் வெளியேற வேண்டும் என்று பண்டித நேரு குரல் கொடுக்கவில்லையா? பிலிப்பைன்ஸிலே இருந்து ஸ்பெயின் வெளியேற வேண்டும் என்று உலகம் குரல் கொடுக்கவில்லையா? செஞ்சியிலே இருந்து ஜப்பான் வெளியேற வேண்டும் என்று மாவோ போராடவில்லையா? சேர்ந்து கொண்டு கரம் கொடுக்கவில்லையா? அதே போலத்தான் நிலைமை. வடக்கிலும் கிழக்கிலும் தமிழர் தாயகத்தில் ஆக்கிரமிப்பாக இருக்கக்கூடிய அந்நியன் வெளியேற வேண்டும். அவர்கள் சுதந்திரம் பெற வேண்டும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர்கள் அரசமைத்து வாழ்ந்தவர்கள். போர்த்துகீசியர் வந்த பிறகு, டச்சுக்காரர் வந்த பிறகு, பிரித்தானியர் வந்த பிறகு, யூனியன் ஜாக்குடைய அரசு வச்சிய பிறகு, 1948 பிப்ரவரி 4 பிரித்தானியர்கள் வெளியேறிய பிறகு சிங்கள ஆங்கிலேயன் வெளியே போனான். சிங்களவன் நுகத்தடிக்கு கீழே தமிழன் சிக்கிக் கொண்டான். சம உரிமையோடு வாழ முடியும் என்று ஒரு பொய்யான நம்பிக்கை வைத்தான், தவறான நம்பிக்கை வைத்தான். அந்த நம்பிக்கை பழுதுபட்டு போனது என்று உணர்ந்த மாத்திரத்தில் இனி சேர்ந்து வாழ இயலாது. குழந்தைகள் கொல்லப்பட்டனர், பெண்கள் நாசமாக்கப்பட்டனர், தமிழர்கள் வதைக்கப்பட்டனர், குடியுரிமை பறிக்கப்பட்டது, வழிபாட்டு தலங்கள் தாக்கப்பட்டன, கோயில்கள் சூறையாடப்பட்டன. இத்தனை கொடுமைகளுக்கு பிறகு இனி சேர்ந்து வாழ இயலாது என்று 1976ஆம் ஆண்டு மே திங்கள் 14ஆம் நாள் பெண்ணாக வட்டக்கோட்டையில் தமிழர் அமைப்புகள் அனைத்தும் ஒன்றாக கூடி ஈழத்து காந்தி என்று போற்றப்பட்ட தந்தை செல்வா அவர்கள் தலைமையில் வட்டக்கோட்டை பிரகடனம், சுதந்திர தமிழீழம் தான் என்ற பிரகடனம். அந்த பிரகடனத்தை முன்வைப்பதற்கு முன்பு காங்கேசந்துறை இடைத்தேர்தலில் சுதந்திர தமிழீழத்தை முன்வைத்து போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியும் பெற்றார். அந்த சுதந்திர தமிழீழ தேசத்துக்கு இங்கே புகழேந்தி அவர்கள் குறிப்பிட்டதை போல நடைபெற்ற நாடாடு அந்த தேர்தலில் தமிழர் பகுதி அனைத்தும் தந்தை செல்வாவின் குரலை ஏற்றுக்கொண்டு வாக்களித்தார். இனி இளைய தலைமுறையை முன்னெடுத்து செல்லும் என்றார். வரலாற்றின் பக்கங்களை படிக்காத சுஷ்மா சுவராஜ் போன்றவர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சுதந்திர தமிழீழம் என்ற கோரிக்கை வெற்றி பெற்று தீரும். 1979ஆம் வருடம் மாசாசூசெட்ஸ் மாநிலம், அமெரிக்க நாட்டிலே காமன்வெல்த் ஆஃப் மாசாசூசெட்ஸ், அதுக்கு பேரே காமன்வெல்த் ஆஃப் மாசாசூசெட்ஸ், அங்குதான் போஸ்டன் டீ பார்ட்டி நடந்தது. ஆதவனிங்கள் சாம்ராஜ்யத்தை அஸ்தமிப்பதில்லை என்று சொன்ன இங்கிலாந்து நாட்டினுடைய காலனிகளில் ஒன்றாகத்தானே இருந்தது அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அந்த பெயர் சூட்டப்படுகின்ற அதற்கு முன்பு அதை பிடியை உதற வேண்டும் என்று சொல்லி இங்கிலாந்தை பிடியை உதறுகிறோம், சுதந்திரம் கேட்கிறோம் என்பதற்கு நடத்தப்பட்ட முதல் போராட்டம் தான் அந்த பாஸ்டன் துறைமுகத்திலே கப்பல்களிலே இருந்த தேயிலையை கடலிலே கூட்டியது. அந்த மாசாசூசெட்ஸ் மாநிலத்தில் நாடாளுமன்றத்தினுடைய மக்கள் சபையில், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் சபையில் 1979ஆம் வருடம் மே மாதம் 10ஆம் தேதி சுதந்திர தமிழீழம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சுதந்திர தமிழீழ தீர்மானம் மே மாதம் 10ஆம் தேதி. இது மே மாதம் தான். இது மே மாதம் 17ஆம் தேதி 1979 மே மாதம் 10ஆம் தேதி சுதந்திர தமிழீழ தீர்மானம் ஒருமனதாக மாசாசூசெட்ஸ் மாநிலத்தினுடைய நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது. அப்பொழுது கவர்னராக இருந்த, ஆளுநராக இருந்தவருடைய பேர் எட்வர்ட் ஜே கிங். அவர் அடுத்த பிரகடனத்தை செய்தார். I do declare 22nd May 1979 as ஈழம் டே.
1979 மே 22 மாசாசூட்ஸ் மாநில ஆளுநர் அவருடைய மாளிகையிலே சுதந்திர தமிழீழத்துக்கான விழாவும் விருந்தும் நடைபெற்றது. சாமர்வல்லி நகரத்தினுடைய மேயர் பிரேனி அவர் அந்த நகரத்திலே இது ஈழத்தின் திருநாள், சுதந்திர ஈழ திருநாள் என்று அறிவித்து விழா கொண்டாடினார். வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கே முன்வைத்து பேசினார் நம்முடைய குளத்தூர் மணி அவர்கள். 1948 இனப்படுகொலைக்கான அந்த கன்வென்ஷன், அந்த அறிவிப்பு ஐநாவினுடைய பொதுச்சபை தெரிவித்தது என்று சொன்னார். சுயநிர்ணய உரிமை என்பது அந்தந்த தேசிய இனங்களினுடைய உரிமை. மாமேதை லெனின் அந்த நேஷனல் கொஸ்டின், தேசிய இனத்தை பற்றிய கேள்வியிலே இதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். அந்தந்த தேசிய இனங்கள் தாங்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு சுயநிர்ணய உரிமையை அவர்கள் பிறப்புரிமை. அப்படிப்பட்ட உரிமை கொண்ட அந்த ஈழத்து தமிழ் மக்கள் பொது வாக்கெடுப்பு கேட்கிறோம். பொது வாக்கெடுப்பு இப்பொழுது நடத்துவது எப்படி? இங்கே கணக்குறிஞ்சி அவர்களும் பேராசிரியர் ராஜ் இறுதியா அவர்களும் ஈழத்துக்கு சென்று விட்டு வந்து படுகொலைகள் நடத்தப்பட்டதற்கு பிறகு, லட்சக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு போய்விட்டு வந்து முள்ளிவாய்க்கால் சாட்சியம் என்று ஒரு நூலாகவே வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கொடுமைகள் காரணம் சிங்களவர்கள் குடியேற்றம் எல்லா பகுதிகளிலும், தமிழர் பகுதிகளில் எல்லாம் சிங்கள குடியேற்றம். பிரித்தாளும் சூழ்ச்சி இனிமேல் வெற்றி பெறாது. இன்றைக்கு கொழும்புக்கு பக்கத்திலே 80 கல் தொலைவுக்குள்ளாக இஸ்லாமிய மக்கள் வழிபடுகின்ற தொழுகை நடத்துகின்ற மசூதியை சிங்களவன் தகர்த்தான், தாக்கினான். இன்றைக்கு புத்தளத்துக்கு பக்கத்தில் 1 லட்சம் இஸ்லாமியர்கள் அவர்கள் மீள் குடியேற்றம் இல்லாமல் அவதியிலே துன்பத்திலே தவிக்கிறார்கள். பௌத்த மயமாக்கல், சிங்கள மயமாக்கல் முழுமையாக நடைபெறுகிறது. தமிழ் பெயர்கள் தாங்கிய கல்வெட்டுக்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு, பெயர்கள் அகற்றப்பட்டு சிங்கள பெயர்கள் பொறிக்கப்படுகின்றன. தமிழர்கள் வழிபடுகின்ற கோவில்களின் வளாகத்துக்குள்ளே புத்த விகாரைகள், புத்தர் சிலைகள். நல்லூர் கந்தசாமி கோயிலே அறுபடை வீடுகளை எப்படி நீங்கள் வழிபடுகிறீர்கள் அதை போல அங்குள்ள மக்கள், சைவ நெறியிலே பற்று வைத்திருக்கக்கூடிய மக்கள் வழிபடுகின்ற நல்லூர் கந்தசாமி கோயிலின் நிர்வாகம் சிங்கள ராணுவத்தின் கையிலே. வழிபாட்டு தலங்கள் எல்லாம் பாழாக்கப்படுகின்றன. தமிழர் பகுதியெல்லாம் சிங்களர் குடியேற்றம். 3 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்தில் ராணுவ சோதனை சாவடி, சிங்கள ராணுவ சோதனை சாவடி தமிழர் தாயகத்தில். 300 மீட்டருக்கு ஒரு சோதனை சாவடி. நான் தவறாக சொல்லிவிட்டேன். 3 கிலோமீட்டருக்கு ஒரு முகாம், 300 மீட்டருக்கு ஒரு சோதனை சாவடி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு முகாம், ராணுவ முகாம். தமிழ் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பில்லையே? சிங்களவரின் சுக்கிரத்தை எங்கள் கருப்பையிலே சுமந்து கொண்டு வாழ்வதோ என்று தற்கொலை செய்து கொண்டு மடிகின்ற பெண்களின் எண்ணிக்கை ஏராளம். அவர்கள் நேரில் கண்டுவிட்டு வந்து சொல்லுகிற சாட்சியங்கள். ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் அறிவித்த 3 குழு பார்சிக்கு தாரிஸ்பேன் தலைமையிலே விசாரணை மேற்கொண்ட 3 குழுவின் அறிக்கைகளை படித்து பாருங்கள். இதயத்தை குறுக்கி பிழிகின்ற காட்சிகள். எங்கும் பிணநாற்றம். The stench of the dead filled the air. தமிழர்களினுடைய பிரேதங்களின் பிணநாற்றம் அந்த காற்று மண்டலத்தை நிறைத்திருந்தது. வயது முதிர்ந்தவர்கள் நடக்க முடியாமல் அங்காங்கே செத்து கிடந்தார்கள். அவர்களின் உற்றார் உறவினர்கள் அவர்களை கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. அவர்கள் கண்ணுக்கெதிரே செத்து கிடந்தார்கள். பால் பவுடர் வாங்க போன தமிழ் பெண்கள் மார்பில் அடைத்தவாறு, குழந்தைகளை அடைத்தவாறு அந்த கீழே நின்ற பெண்கள் குண்டு வீச்சுக்கு பலியாகி அந்த குழந்தைகளோடு படிந்து கீழே கிடக்கிறார்கள். மருத்துவமனைகள் மீது குண்டு வீசி தாக்குதல், செல்லடி தாக்குதல். மருத்துவமனைகளுக்கு எதிரே தமிழர்களின் பிணங்கள் அப்படியே அடிக்கப்பட்டு கிடக்கின்றன. இந்த அது மட்டுமல்ல, அங்கே குற்றுயிரும் குலையுருமாக போராடி கொண்டிருந்தவர்களுக்கு மனிதாபிமானம் கொண்ட தமிழ் மருத்துவர்கள் சிகிச்சை செய்ய செல்லுகின்ற பொழுது அங்கே அவர்களுக்கு கொடுப்பதற்கு ரத்தம் இல்லை, சலைன் பாட்டில் இல்லை, ரத்தம் இல்லை.
மயக்க மருந்து கொடுக்க வழி இல்லை. வித்தவுட் அனஸ்தீசியா, ஸ்டெர்லைஸ் செய்யப்பட்ட கருவிகள் இல்லாமல் ஒரு ஆபரேஷன் செய்யணும், ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும்னா மருத்துவமனையிலே கொதி நீரிலே, நன்றாக கொதி நீரில் நினைத்து பார்க்க முடியாத வெப்பத்திலே வைத்து கிருமிகள் அணுகாதவாறு பாதுகாக்கப்பட்ட கருவிகளை, கையுறைகளை மாட்டிக்கொண்டுதான் அறுவை சிகிச்சை செய்தால் அந்த அறுவை சிகிச்சையின் போது வேறு நோய்கள் தாக்காமல் டாக்டர்கள் பாதுகாக்க முடியும். இந்த ஐநா மூவர் குழு சொல்லுகிறது, அங்கே அனஸ்தீசியா இல்லை, மயக்க மருந்து இல்லை. மயக்க மருந்து இல்லாமல் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டன. எப்படி துடித்திருக்கும், எப்படி துடித்திருப்பார்கள், கொஞ்சம் எண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு அந்த நிலைமை இருந்தால், உங்கள் சகோதரிக்கு, உங்கள் தாய்க்கு, நம்முடைய உடன் பிறந்தவர்களுக்கு, நம் குடும்பத்தினருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது என்று நினைத்து அந்த இடத்திலே நினைக்கிற போதுதான் மனம் வலிக்கும். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், கசாப்பு கடைக்கு பயன்படுத்துகின்ற புச்சர் நைஃப்ஸ், அந்த கத்திகளை கொண்டு வந்து மயக்க மருந்து இல்லாமல் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன. ரத்தம் கொடுக்க வழியில்லை. அவர்கள் உடம்பிலிருந்தே ரத்தத்தை எடுத்து பிளாஸ்டிக் பைகளிலே அதை நிரப்பி வைத்து திரும்ப செலுத்தினார்கள். இதை சொல்லுவது வார்ஸ்கி தாஷ்மேனுடைய குழுவின் அறிக்கை. சகோதரர்களே, இந்த கொடுமை உண்டா? இந்த அக்கிரமம் உண்டா? அந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் பதுங்கு குழிகளிலே நடுங்கி கிடந்த இந்த குழந்தைகளை பாருங்கள். நாட்கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் அதைத்தானே அங்கே உச்சிதனை முகர்ந்தால் படத்திலே பார்க்கிற போது அந்த பிள்ளை 10 வயது, அந்த 12 வயது சிறுமி நடுங்குகிறாளே. எதற்கு? விமான ஓசை கேட்கிற போது, வானத்திலே விமானம் பறக்கிற ஓசை கேட்கிற போது, சிங்களவனுடைய விமான குண்டு வீச்சிலே எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள். அங்கு குண்டுகள் வந்து விழுந்து விடுமோ என்ற அந்த குழந்தை பதறும். அப்படி பதறினார்களே. செல்களிலே இருந்து வருகின்ற கூரிய கத்திகளை போன்ற அந்த பீரங்கி தாக்குதலிலே சிதறி வருகின்ற அந்த கூர்மையான தகடுகள் இந்த சின்ன பிஞ்சு குழந்தைகளை அப்படியே கீறி போட்டு விட்டு போயின. துடிதுடித்து ரத்த வெள்ளத்திலே செத்து கிடந்தார்கள். இத்தனையும் இந்த மூவர் குழு அறிக்கை தருகிறதே மனித பேரழிவல்லவா? எங்கள் மக்கள் இப்படி கொடூரமாக கொல்லப்படுவதற்கு தடை செய்யப்பட்ட குண்டுகளை பயன்படுத்தி கொன்றானே. இந்த கொடியவனை கூண்டிலே நிறுத்தி தண்டிப்பது மட்டுமல்ல, எப்படி அவனோடு சேர்ந்து வாழ முடியும்? சிங்கள குடியேற்றம் அகற்றப்பட வேண்டும். அனைத்துலக நாடுகள் இந்த குரலை முன்வைக்க வேண்டும். சிங்கள குடியேற்றம் அகற்றப்பட வேண்டும். சிங்கள போலீசும் ராணுவமும் அகற்றப்பட வேண்டும். தமிழகம் ஆர்த்து எழும் இளைஞர்கள், வலைதளத்தை, இணையதளத்தை பயன்படுத்துகின்ற வாலிபர்கள், இளநங்கைகள், அவர்கள் கவலையோடும் வேதனையோடும் இந்த பிரச்சனையில் இருக்கிறார்கள். அரசியல் கட்சிகளின் எல்லைகளை கடந்து இருக்கிறார்கள் அந்த தம்பிகள். நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். வெறும் 25 தாய்மார்கள் நீதிமன்றத்துக்கு எதிரே போய் குரல் கொடுக்க முடியும் என்றால், குடியவனை தண்டிப்பது மட்டுமல்ல, குடியோரின் கூட்டத்தை தமிழர் தாயகத்திலிருந்து வெளியேற்ற வைக்கவும் முடியும். அது தமிழகம் ஆர்த்து எழுமானால் அது முடியும். அந்த கட்டம் வரும். நிலைமை இப்படியே இருக்காது. துரோகிகளுக்கு மன்னிப்பு கிடையாது. இந்திய அரசு துரோகம் இழைத்ததென்றால் அந்த அரசிலே பங்கெடுத்த கட்சிகள் முழு முதல் குற்றவாளி என்று நான் என் வாழ்நாளிலே தமிழீழம் அமைத்து விட்டுத்தான் என் உயிர் பிரியும் என்கிறார். பொய்களை சொல்வதற்கு கணக்கே இல்லை. நேற்று முன்தினம் புத்தக வெளியீட்டு விழாவிலே அள்ளி தெளித்திருக்கிறார். ராஜீவ் காந்தி பிரபாகரனை பற்றி இப்ப உயர்வா சொன்னார். ரொம்ப பெரிய வீரமான மனிதர், நான் என்ன வேணாலும் உதவி செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். கொழும்புக்கே நீங்களும் முரசொலி மாறணும் போயிட்டு வாங்க, முடிஞ்சா வைகோவை கூட்டி போடுங்க, கோபாலசாமியும் கூட்டிட்டு போங்க என்று சொன்னார். அதற்கு பிறகு சில அசம்பாவிதங்கள் நடைபெற்று விட்டன. அவர் பேச்சு அவர் பேசியிருக்காரு, முரசொலி வந்து அடுத்த விமான நிலையத்திலே சந்தித்த போது பிரதமர் ராஜீவ் காந்தி கேட்டார், என்ன ஆச்சுன்னு கேட்டார். மாறனிடம் சொல்லிவிட்டேன், வைகோ வெளியூர் போயிருக்கிறார், வந்தவுடனே சொல்லிவிட்டு உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன். கவிஞர் அவர்களே, நீங்கள் இப்பொழுது துடிக்கிறீர்கள்.
டெசோ தொடங்கிய போது உங்கள் பிரகடனம், நான் புத்தகமும் வைத்திருக்கிறேன், வெளியீடும் வைத்திருக்கிறேன், நீங்கள் என்ன உறுதிமொழி எடுக்க சொன்னீர்கள், எடுத்தீர்கள் என்பது நினைவு இருக்கிறது. ஆனால் பாவம் செய்து விட்டீர்களே, நீங்காத பழியை தேடிக்கொண்டீர்களே. இந்திய அரசு இவ்வளவு ஆயுத உதவி செய்கின்ற போது அதை தடுக்க முயன்றீர்களா? ரடார் கொடுத்த போது தடுக்க முயன்றீர்களா? கடற்படை தகவல் பரிமாற்ற ஒப்பந்தம் போடுகிற போது அதை தடுக்க முயன்றீர்களா? அங்கே லட்சக்கணக்கான தமிழர்கள் படுகொலைக்கு இந்தியாவின் முப்படை தளபதிகளும் சென்று ஆலோசனைகளை கொடுத்து இயக்குகின்ற வேலையிலும் இந்திய நிபுணர்களும் அங்கே போய் ஈடுபட்டார்களே, தடுக்க முயன்றீர்களா? செஞ்சோலையிலே 62 சிறுமிகள் துடிக்க துடிக்க கொல்லப்பட்டார்களே, இந்த கொடுமைக்கு காரணமாக அவர்களுக்கு ரடார்களை கொடுத்து சிங்கள விமானப்படையை இயக்குவது இந்திய விமானப்படை தளபதிகள் என்பதை தடுக்க முயன்றீர்களா? அதற்கு மாறாக மத்திய அரசு இந்த இனக்கொலைக்கு துணையாக இருந்த அரசிலே அங்கம் வகித்ததோடு அந்த அரசுக்கு ஆதரவாகவே நீங்கள் பேசி வந்தீர்கள். குளத்தூரிலே முத்துக்குமாரின் உயிரற்ற சடலம் கிடக்கிற போது, இந்த 17 பேர் படிந்த போது ஒரு இரங்கல் உண்டா? திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 2 பேர் தீக்குளித்திருந்தார்கள். சிவகாசியிலே ரத்தினம், சென்னையிலே சிவபிரகாசம். அதற்கு கூட 2 வரி இரங்கல் தெரிவிக்கவில்லையே நீங்கள். உங்களுக்காக நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்க விரும்பவில்லை. தமிழ் ஈழத்தை அமைப்பதற்கு நியாயமான காரணங்கள் இருக்கின்றன. பொது வாக்கெடுப்பு நடைபெற்றாக வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதற்கு முன்பு இவர்கள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும். உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் ஈழத்தமிழர்கள் என்பதற்கான ஆவணங்களை ஆங்காங்கே சமர்ப்பித்து விட்டு அவர்கள் அந்தந்த நாடுகளிலே, லண்டனிலே, பாரிஸிலே, ஜெனீவாவிலே, கனடாவிலே, ஆஸ்திரேலியாவிலே, எந்த நாட்டிலே இருந்தாலும் அவரவர்கள் அங்கே ஈழத்து தமிழர்கள் அந்த வாக்கெடுப்பிலே பங்கெடுக்கக்கூடிய வழிமுறைகளை உலக நாடுகள் மன்றம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். புவியெங்கும் இருக்கிறார். இந்த கட்டம் வரும், நடக்கும், உறுதியாக நடக்கும். அந்த இலக்கை நோக்கி செல்வோம். தமிழினம் வார்த்தை எழ வேண்டும். அவர்கள் சிந்திய ரத்த துளிகள் அதற்காகத்தான் கடமையாற்ற அழைக்கின்றனர். உலகத்தில் பல்வேறு நாடுகளிலே வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு விட்டது. 1990 ஸ்லோவேனியாவில் வாக்கெடுப்பு தனிநாடு, 91 குரோஷியாவில் வாக்கெடுப்பு தனிநாடு, 93 எரித்ரியாவில் வாக்கெடுப்பு தனிநாடு, 94 மால்டோவா வாக்கெடுப்பு தனிநாடு, 99 கிழக்கு தைமூர் வாக்கெடுப்பு தனிநாடு, மாண்டினீரோ 2004 வாக்கெடுப்பு தனிநாடு, போன வருடம் தெற்கு சூடான் வாக்கெடுப்பு தனிநாடு. தமிழ் ஈழத்திலும் வாக்கெடுப்பு தனிநாடு இருந்தார். ஆனால் அதற்கு முன்பு குடியேற்றப்பட்ட குடியேற்றப்பட்ட சிங்களவர்களை வெளியேற்ற அனைத்துலக சமுதாயம் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய முன்வர வேண்டும். அழுத்தம் தர வேண்டும், தருவோம். ஒரு சேர எழுந்து தருவோம். வேற எந்த அரசியல் நோக்கமும் எங்களுக்கு இல்லை. நம் வாழ்நாளில் சுதந்திர தமிழீழம் மலர்வதை காண்போம். சர்வபரி தியாகத்துக்கும் சித்தமாக இருக்கிற கூட்டம் எங்கள் கூட்டம். இங்கே மணி அவர்கள் சொன்னார்கள், நான் தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது அந்த கடைசி 4 நாட்களிலும் நான் ஓட்டு கூட கேட்கவில்லை. என்னுடைய தோழர்கள் அறிவார். ஈழத்தில் நடக்க போகிற கொடுமையைத்தான் நான் பேசினேன். கடைசி கூட்டம், நிறைவு பொதுக்கூட்டம், அதில் நான் வாக்குகளே கேட்கவில்லை. ஒரு 2 நிமிஷம் கூட கேட்டிருப்பேன். இன்னும் 4 நாட்களுக்குள் பேர் அழிவு நடக்க போகிறது. நான் 12ஆம் தேதி பேசுகிறேன் சிவகாசியில. அடுத்த 4 நாட்களுக்குள் ஒரு பேர் அழிவு நடக்க போகிறது ஈழத்திலே. லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிக்க போகிறார். தேர்தல் முடிவுகள் வருவதற்குள்ளாகவே தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று இந்திய அரசும் இலங்கை அரசும் திட்டமிட்டிருக்கின்றன. தமிழர்களை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று. இந்த யுத்தத்தை இயக்கியதும் நடத்தியதும் இந்திய அரசு தான் என்று நாடாளுமன்றத்திலே ராஜபக்சே சொன்னார். அவரது அமைச்சர்கள் சொன்னார்கள். அவரை அழைத்துக் கொண்டு வந்து சிகப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து அவருக்கு பட்டை சூட்டி பரிவட்டம் கட்ட ஏற்பாடு செய்தீர்கள். மன்னிக்க முடியுமா இவற்றையெல்லாம்? இந்த கொடுமையை நீ ஒரு வங்காளத்திலே மேற்கு
தமிழிலே செய்ய முடியுமா? மராட்டியத்தில் செய்ய முடியுமா? ஆந்திரத்தில் செய்ய முடியுமா? மலையாளத்தில் செய்ய முடியுமா? கர்நாடகத்தில் செய்ய முடியுமா? ராஜஸ்தானில் பஞ்சாபில் செய்ய முடியுமா? இவ்வளவு கொடுமையும் நீ செய்திருக்கிறாய். இத்தனை லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு இந்தியாவில் பிற மாநிலங்களிலே இருந்து எந்த எழுச்சி குரல், ஆவேச குரல் எழுந்து விட்டது? எப்படி ஒருமைப்பாடு நிலைத்திருக்கும்? இந்தியா எப்படி ஒன்றாக இருக்கும்? விளவுக்குள் இத்தனை கொடுமைகளும் நடத்தியதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சியிலே சொல்ல அடுத்த 4 நாட்களுக்குள் பேரழிவு நடக்க போகிறார். அழிவேதான். அரக்கு மாளிகையில் இருந்து மீண்டார்கள் பாண்டவர்கள் என்று இதிகாசம் சொல்லுகிறது. சாம்பலில் இருந்து பீனிக்ஸ் பறந்தது என்று கிரேக்கத்து புராணம் சொல்லுகிறது. அழுவதற்காக அந்த கூட்டம் அல்ல, சூளுரைப்பதற்காக, சுதந்திர தமிழீழத்தை நிர்மாணிப்பதற்காக, பழி தீர்ப்பதற்காக அந்த இரத்த துளிகள் நம்மை அழைக்கின்றன. அவர்கள் சுவாசித்த சுவாச காற்று காற்றிலே கலந்து நிற்கிறது. மாவீரர் துயிலகத்தை எல்லாம் உடைத்து விட்டாரே, இந்த கொடுமை உலகத்தில் எங்காவது நடக்குமா? கல்லறைகளை உடைத்து விட்டாரே, துயிலகத்தை உடைத்து விட்டாரே. துயிலகத்தை உடைத்து விட்டு சிங்கள ராணுவத்தினுடைய வெற்றி பட்டயத்தை கல்வெட்டாக வைத்திருக்கின்றார் கிளிநொச்சியிலே. ஆகவே இது தமிழ் இனத்தினுடைய உயிர் குரல். இது தமிழ்நாட்டிலே சிலருடைய குரல் என்று யாரும் அலட்சியப்படுத்தி விட வேண்டும். இது அடிநாதமாக நெஞ்சிலே தணலாக எரிந்து கொண்டிருக்கிறது. நாளை மறுதினம் எம்ஜிஆர் நகரில் பெரியார் திராவிடர் கழகம் ஏற்பாடு செய்திருக்கிற கூட்டத்திலும் நானும் வருகிறேன். 20ஆம் தேதி கடற்கரைக்கு வாருங்கள், தமிழர் கடலுக்கு அருகிலே வாருங்கள். இந்த கடல் தமிழர் கடல், இங்கே இருக்கிற கடல் தமிழர் கடல். அண்ணா கண்ணுறங்குகின்ற அந்த மணல் பரப்புக்கு அருகே இருக்கிற கடல் தமிழர் கடல். இனி அந்த தமிழர் கடற்கரைக்கு வாருங்கள். பத்தினி தெய்வம் கூடல் மாநகரில் நெருப்பை ஏவினாலே, ஒரு மாமணியாய் உலகில் தோன்றிய திருவாமணி என்று வர்ணித்தானே, கண்ணகியின் சிலை அருகே வாருங்கள். சுடர்கள் ஏந்துவோம் சூளுரைப்பதற்காக. சிங்கள காடேர் கூட்டத்தை வெளியேற்றி அங்கே ஒரு பொது வாக்கெடுப்பு, அதை உலகம் நடத்த முன்வரட்டும். அது நடக்கும், அதை நடக்க வைப்போம். உலகத்தின் கண்கள் இனிமே மூடிக்கொண்டிருக்க விடமாட்டோம், செவிகள் கேட்காமல் செவிடாக இருக்க விடமாட்டோம். மறந்து போகாத உலகத்தின் மனச்சாட்சி என்ற நம்பிக்கையோடு செயல்படும். தமிழ் இளைஞர்களை அழைக்கிறேன். ஓட்டு கேட்டல்ல, என் கட்சிக்கு வாருங்கள் என்று நான் அழைக்கவில்லை. ஏதாவது பதவிக்கு எனக்கு உதவுங்கள் என்று நான் கேட்கவில்லை. இந்த சுவாசம் அடங்குவதற்குள்ளாகவே தமிழீழத்தை காண வேண்டும் என்று துடிக்கின்றவன். நான் பிறந்த பொன்னாடு இந்த தமிழ்நாடு. இந்த மண்ணை உயிருக்கு மேலாக நேசிப்பவன் நான். உலகத்தின் உயர்தனி செம்மொழி தமிழ் மொழி. அறிஞர் அண்ணாவின் வார்ப்புகளில் ஒருவராக, ஒரு தொண்டனாக வந்தவன் நான். அண்ணாவின் இயக்கத்தில் தந்தை பெரியாரின் தலைமை காணாக்கர் அண்ணா சுயமரியாதை உணர்வோடு, தன்மான உணர்வோடு நாங்கள் பெரிதாக தியாகம் செய்து விடவில்லை நான். ஆனால் இந்த குரலை எழுப்புகின்ற சக்தி இருக்கின்றவரை, என் அவயவங்கள் இயக்குகின்ற சக்தி இருக்கின்றவரை, தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை காத்து, இந்த பொன்னாட்டின் உரிமைகளை காத்து, தங்க தமிழீழம் வளர்வதற்கு போராட வேண்டும் என்ற உணர்வோடு, அதை காண வேண்டும் என்பதை தரிசிக்க துடிக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருப்பவன் இந்த தழல் மீது ஆணையிடுவோம். 20ஆம் தேதி கடற்கரைக்கு வாருங்கள் தமிழர்களே. லட்சக்கணக்கிலே திரளுவோம். சுடர்களை